Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போதையில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக ஒருவரின் கழுத்தில் பாட்டிலை வைத்து கொடூரமாக தாக்கியும் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை பாட்டில் மற்றும் கற்களால் சரமாரியாக தாக்கியும் 3 இளைஞர்கள் அடாவடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க கூடுதல் செய்திகளை. நிச்சயமாக ஐயப்பன், ஒரே ஒரு ரீல்ஸ் வீடியோவுக்காக கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கூர்மையான பாட்டில், உருட்டுக்கட்டை, கற்களை கொண்டு விருத்தாச்சலம் பகுதியில் அடுத்தடுத்த இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட ஒரு 4 பேரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தற்போது விருத்தாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த கொலவெறி ஆட்டம் என்பது இன்று காலை 5 மணிக்கு தொடங்கியுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பழமலநாதர் நகரில் இன்று காலை 5 மணிக்கு அந்த மண்டபத்தின் முன்பு ஒரு கார்த்தி என்பவர் ஒருவர் நின்று கொண்டிருந்துள்ளார். அவ்வாறு நின்று கொண்டிருந்த அந்த கார்த்தியை இந்த கஞ்சா போதையில் இருந்த அந்த 3 இளைஞரும் சேர்ந்து அவரது கழுத்தில் கூர்மையான பாட்டிலை வைத்து ரீல்ஸுக்காக வீடியோ எடுத்துள்ளனர். அப்போது கார்த்தி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று பயந்தபடியே கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கஞ்சா போதையில் இருந்த அந்த 3 இளைஞர்கள் அந்த கூர்மையான பாட்டில் மற்றும் கற்களால் கார்த்தியை தலையிலேயே கொடூரமாக தாக்கியுள்ளனர். அவ்வாறு தாக்குவதையும் அவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த கார்த்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அவருக்கு தற்போது தலையில் 33 தையல் போடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த போதை அடங்காத அந்த கஞ்சா கும்பல் அங்கிருந்து நடந்தே சென்று அந்த எருமுனூர் பாலத்தில் இந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து கொண்டிருந்த ஒரு அரசு பேருந்தை வழிமறித்துள்ளனர். அவ்வாறு வழிமறித்து பேருந்துக்குள் ஏறி அந்த பேருந்து ஓட்டுநரான கணேசன் என்பவரையும் கொடூரமாக தாக்கி அதையும் வீடியோவாக எடுத்துள்ளனர். இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் கத்தி கூச்சலிடவே அங்கிருந்து அந்த கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் தப்பித்து ஓடியுள்ளனர். அவ்வாறு அந்த தப்பி ஓடிய அந்த கஞ்சா கும்பல் அடுத்தபடியாக நேராக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அவ்வாறு வந்தவர்கள் இந்த அரசு மருத்துவமனைக்கு முன்பு உள்ள ஒரு பெட்டி கடையில் உள்ள பொருட்களை அடித்து சேதப்படுத்தி உள்ளனர். இதனால் ஏன்டா பெட்டி கடையை அடித்து உடைக்கிறீங்க என்று அங்கிருந்த சுந்தரமூர்த்தி, ராஜேந்திரன் என்ற இரண்டு பேரும் கேட்டுள்ளனர். இதனால் அந்த கஞ்சா போதையில் இருந்த 3 இளைஞர்கள் அந்த சுந்தரமூர்த்தி, ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனால் இந்த கஞ்சா போதையின் அட்டுழியத்தில் 4 பேர் பாதிப்புள்ளாகி தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு 10, 20, 30 தையல் வரை போடப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது விருத்தாச்சலம் காவல்துறையினர் அந்த கஞ்சா போதையில் அட்டுழியத்தில் ஈடுபட்ட அந்த 3 இளைஞர்களும் தற்போது தேடி வருகின்றனர். மேலும் இந்த கஞ்சா போதை கும்பல் 4 பேரும் தாக்கிய வீடியோ கேடி கந்தவேல் என்ற ஒரு இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போதையால் இளைஞர்கள் வாழ்க்கை சீர்குலைவது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஐயப்பன். கூடுதல் விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி தமிழர் தளபதி.